ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியா சிமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே வரப்போறாரு அப்படின்னு கூட பேச்சு அடிபடுது. யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சஞ்சு சாம்சன் டெஃபினட் 3 இந்த 3 ரிட்டைன் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் பக்கம் சாயங்க ஒத்துக்கிறேன். அதுக்கு சும்மா யங்ஸ்டர்ங்கிறதுனால சாயக்கூடாது, நல்ல டேலண்ட் இருந்தா சாயணும். ரவிச்சந்திரன் அஸ்வின், மகேந்திர சிங் தோனி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது 2 பேருக்கு இடையில. தோனிக்கு அப்புறமா நீ வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. பிரியதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரியதம், வெல்கம் பேக். தேங்க் யூ. எங்க ரொம்ப நாளா காணாம போயிட்டீங்க நீங்க. நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். அப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நிறைய எக்கச்சக்க கமெண்ட்ஸ் நீங்க பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் கிரிக்கெட் வித் பத்ரி பார்க்க முடியல அப்படின்னு. ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால தான் அந்த சேனல் கொஞ்சம் லைவ் ஆகல. அதுக்கப்புறமா நான் வேற ஒரு ஹாலிடே போயிட்டேன். ஐபிஎல் வந்து ரொம்ப பிஸியா இருந்தது. ஐ ஆல்சோ நீடட் a break, but the good thing is we are back with a lot of interesting insights, debates. பிரியதம் அப்படியே பெரியா இருக்காரு, அப்படியே பேசுறதுக்கு செம்ம சூடான விஷயம். ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு சூடான விஷயத்தை பத்தி ஓபன் பண்ண போறோம் இந்த கிரிக்கெட் வித் பத்ரி சேனல்ல. பிரியதம், நியூஸ் பெருசா வந்திருக்கு. ஒரு ஹை ப்ரொஃபைல் டிரான்ஸ்ஃபர்னு இதை சொல்லலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியா சிமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே வரப்போறாரு அப்படின்னு கூட பேச்சு அடிபடுது. நமக்கு தெரியல என்ன நடக்க போகுது. பட் ஐ திங்க் இது ஒரு ஹை ப்ரொஃபைல் மூவ் இல்லையா? இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின், மகேந்திர சிங் தோனி, ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே மேட்ச்ல ஒரு கான்வர்சேஷன் நடந்தது 2 பேருக்கு இடையில. அது ஒரு கம்ப்ளீட் பிரைவேட் கான்வர்சேஷன். நான் நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு இருக்காரு அஸ்வின். So இது வந்து நான் I'm just putting it out there, but ஒரு வியூவரா பிரியதம், நீங்க what is your take on this? ரவிச்சந்திரன் அஸ்வின், can we see him back in CSK? அது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அதுக்குன்னு எனக்கு தெரியல பத்ரி. பிகாஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் சிஎஸ்கே, ஹீஸ் ஓவர்சீயிங் த சிஎஸ்கே ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் தான் பார்த்தேன். அதை வந்து அவரு பேசிக்கலி ஓவர் வியூ, அது என்ன டீடைல்ஸ் எக்ஸாக்டா படிக்கலனா அவர் ரிலீஸ் பண்ணல பிரஸ்ல. பட் ஓவர் வியூ பண்ண போறாரு சிஎஸ்கே ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டரை. அது வந்து ஒரு ஃபீடர் அகாடமி பேசிக்கலி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அஸ்வின் கரெக்டான ஆளு தான். பட் எனக்கு ஒண்ணுதான் ஒரே ஒரு கேள்வி இருந்தது. பட் ஐம் ஷூர் இது என்னை விட மோர் நாலேஜபிள் இந்த லீகல் மேட்டர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் ராஜஸ்தான் ராயல்ஸோட இன்னும் கான்ட்ராக்ட்ல இருக்காரு, இன்னும் ஆக்ஷன் வரல. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னும் அவங்க பிளேயர் ரிட்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணல, யாரை நாங்க ரிட்டைன் பண்ண போறோம். அண்ட் அது வரைக்கும் டெக்னிக்கலி ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர் தான் நீங்க. அது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தான் இருக்காரு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ரைவல் பிரான்சைஸோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டரை ஓவர்சீ பண்றாரு. ஆர் மேபி ராஜஸ்தான் ராயல்ஸ் அவருக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்களா, நாங்க உங்களை போறது இல்ல நான் நினைக்கிறேன். மேபி சொல்ல முடியாது நம்ம. இதுக்கு மேபி ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு சாட் வச்சுட்டு தான் வந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன, இப்போ வந்து சிஎஸ்கே அவர் வந்து தமிழ்நாடு பையங்க. அவரு ரொம்ப நாளா இந்தியா சிமெண்ட்ஸ்லாம் இருந்த ஆள். இந்தியா சிமெண்ட்ஸ் தான் அவருக்கு முதல்ல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சிஎஸ்கே தான் அவர் விளாடின முதல் ஐபிஎல் டீமே. இன்ஃபேக்ட் 1 இல்ல 2 இல்ல 6 வருஷம் நாங்க 2 பேர் ஒன்னதான் விளாடணும். 6 வருஷம் சிஎஸ்கே விளாடினாரு. இப்போ ஒரு மாதிரி திரும்பி வந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்தியா சிமெண்ட்ஸ் அவரை வந்து ஜாப் கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி இது முதல் அடியா இருக்கலாம். அடுத்தது வந்து சிஎஸ்கே. ஏன்னா இன்னொரு மகேந்திர சிங் தோனி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சோ காசி விஸ்வநாதன்ட்டையும் கேட்டிருக்காங்க சிஇஓ, என்னங்க அஸ்வினை திரும்பி வரீங்களா, எடுக்கிறீங்களா அப்படின்னு. எங்களுக்கு இன்னும் தெரியல ரிட்டென்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு. தோனி விளையாட போறான்னு தெரியல, ருத்ராஜ் கேப்டனா தெரியல. இதுக்கு நடுவுல அஸ்வின் இந்தியா சிமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காரு. அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பாப்போமா அப்படின்னு ஒரு நம்ம மனசுல எல்லாமே நான் எதுக்கு அந்த கொஸ்டின் எழுப்பினேன்னா, பிகாஸ் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எந்த டீமும் இப்பவே அனௌன்ஸ் பண்ண வேணாம். பட் ஐ திங்க் மெகா ஆக்ஷன் வந்து டிசம்பர்ல தான் நினைக்கிறேன். சோ எந்த டீமும் இப்பவே சொல்ல தேவையில்லை. இன்ஃபேக்ட் பிசிசிஐ நான் அப்ப கேக்குறேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரீட்டைனர் யாரு? அப்ப அஸ்வின் ஒரு மாதிரி ரீட்டைன் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. அப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் ரீட்டைன் யாரு? யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சஞ்சு சாம்சன் டெஃபினட் 3 இந்த 3 ரிட்டைன் பண்ணுவாங்க. என்னங்க ரியான் பராக், சஞ்சு சாம்சன் நான் ஒத்துக்கிறேங்க. சஞ்சு சாம்சன் டெஃபினட்டா ரிட்டைன் பண்ணுவாங்க. மேபி ட்ரெண்ட் போல்ட் கூட ரிட்டைன் பண்ணலாம். ஒரு சம போல ஒரு சம குவாலிட்டி. என்ன ஏங்க நீங்க வந்து சும்மா இந்த யங்ஸ்டர்ஸ் பக்கம் சாயங்க ஒத்துக்கிறேன். அதுக்கு சும்மா யங்ஸ்டர்ங்கிறதுனால சாயக்கூடாது, நல்ல டேலண்ட் இருந்தா சாயணும். சரிங்க, வரட போறா தெரியல, அது வேற தெரியல. அவர் அப்படியே இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு 100 தான் அடிச்சிருக்காரு. சஞ்சு சாம்சன் நான் ஒத்துக்கிறேன். நான் ட்ரெண்ட் போல்ட் ரிட்டைன் பண்ணுவேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சஞ்சு சாம்சன் இது 3 டெஃபினட் ரிட்டைன் பத்ரி. டவுட் கிடையாது.
யஷஸ்வியாவது ஒத்துக்கலாம். ரியான் பராக் இவங்க 6 வருஷத்துல ஒரு சீசன் நல்லா பண்ணிருக்காரு. அவர் ரீட்டைன் பண்ணிருக்காரு. ஆக்ஷன்லயே வாங்கலாம் அவரை. அந்த சீசன் அவர் அடிச்சப்புறம் நீங்க விட்டீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனன்றதுக்காகவே ரிட்டைன் பண்ணுவாங்க பத்ரி. சரி, அத பத்தி இன்னும் அப்கோர்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அஸ்வின் பேசிக்கலி ரீட்டைன் இல்ல அப்படின்றீங்க. அஸ்வின் ரீட்டைன் இல்லன்னா அவ்வளவுதான, கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. அவர் என்ன வேணா வரலாம், அடுத்து வரலாம். இல்ல ரீட்டைன் இல்லன்னா கான்ட்ராக்ட் முடியல, அவங்க இன்னும் ரிலீஸ் பண்றதுக்கு ஐம் ஷூர் அஸ்வின் பீங் தி ப்ரொஃபஷனலிஸ்ட் பேசிட்டு தான் வந்திருப்பாரு இந்த மாதிரி எனக்கு சிஎஸ்கேயோட வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா நீங்க லாஜிக்கலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் அஸ்வின் எடுத்தனா அவருக்குன்னு ஒரு ஐடியாஸ் இருக்கும். நோயிங் அஸ்வின்ஸ் பிரெயின், அவர் ஒரு 4 வருஷம் ஹெட்டா யோசிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. சோ அவர் நடுவுல விட்டு இன்னொரு பிரான்ச்சைஸிக்கு போய் விளையாடினா சரியா வராது. சோ இது ஒரு லாஜிக்கல் ஸ்டெப். 1 அப்புறம் 2 அப்புறம் 3 மாதிரி தான் இது. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் பாக்குறான்னா டெஃபினெட்லி சிஎஸ்கே ஆல் அவுட் போவாங்க ஆப்ஷன்ல அவர் எடுக்கிறதுக்கு, அதுல டவுட்டே கிடையாது. அஸ்வின் எப்படி நீங்க சட்டனா சொல்றீங்க டெஃபினட்டா ஆல் அவுட் போவாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய வார்த்தை பிரேதம். ஆல் அவுட் மீன்ஸ் அவர் எந்த ரேட் போனாலும் நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு சிஎஸ்கே இப்பவே எடுப்பாங்கன்னு சொல்றீங்கன்னா. ஏன்னா நமக்கு தெரியும் சென்னை சூப்பர் கிங்ஸோட முடிவு எடுக்கிறது அப்கோர்ஸ் மகேந்திர சிங் தோனியோட கலந்து ஒரு உரையாடல், அது வேற ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு தூண்டில போட்டு அஸ்வின் விட்டுருக்காரு. பட் இது ஒரு பெரிய முடிவு நீங்க சொல்றது. ஏன்னா ஐ திங்க் இது வந்து ஒரு மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசன் லெவல்ல தான் வந்திருக்கும். ஏன்னா ஹை ப்ரொஃபைல் மூவ் அஸ்வின் பண்றாரு அப்படிங்கும் போது இது ஒரு சாதாரண பிளேயர் எடுக்கிற விஷயம் கிடையாது. ஒரு ஐ டு தி ஃபியூச்சரோட தான் அஸ்வின் எடுத்திருப்பாங்கன்னு. எவ்வளவு வருஷம் அவர் ஆட போறாரு அண்ட் இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல அவர் என்ன பண்ணலாம் அந்த ஐடியாஸ் எல்லாம் கேட்டுதான் வந்திருக்கும். இல்ல நீங்க லாஜிக்கலா பாருங்க, நான் அஸ்வின் நான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல வச்சுட்டு அவர் போய் மும்பை இந்தியன்ஸுக்கு ஐபிஎல் கிரிக்கெட் ஆடுறதுல ஒரு அர்த்தமே இல்லைங்க. எனக்கு புரியல. பிகாஸ் நீங்க எப்படி பண்ணுவீங்க அதை? நீங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இங்கேயே இருக்க போறீங்க, மும்பை இந்தியன்ஸ் கேம்புக்கு போவீங்களா மார்ச்ல? புரியல. சோ ஐ திங்க் லாஜிக்கலி இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த ரோல் கிளாரிட்டி ஒன்னும் வரல. அஸ்வினோட ஸ்டேட்மெண்ட் வெயிட் பண்ணுவேன்னா அஸ்வின் ரொம்ப இன்டராக்டிவ். அவர் ட்விட்டர் ஆகட்டும் இன்ஸ்டால ஆகட்டும் டக்குன்னு போட்டுறாரு யூடியூப்ல. சோ அவரே வந்து ஒரு விளக்கம் ஷுவரா கொடுப்பாரு, நான் இதுதான் செய்ய போறேன். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம இன்னும் இது பண்றது ஈஸி. பட் அட் திஸ் மோமெண்ட் ஐ திங்க் சிஎஸ்கே ஹேவ் தேர் ஐ ஆன் அஸ்வின். இல்லாட்டி அந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் இன்சார்ஜா போட மாட்டாங்க. எஸ் சூப்பர். அது ஆஃப் கோர்ஸ் டெஃபினட்டா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சிஎஸ்கே ஒரு கண்ணு வந்து அஸ்வின் மேல வச்சிருக்காங்க. ப்ராபபிலி அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம்ப்ல பார்க்கலாம். ஏன்னா இன்னொன்னு மகேந்திர சிங் தோனி என்ன பண்ண போறாரு, ஒரு மென்டார் ஜாப் எடுக்க போறாரா இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரியல. இந்தியா சிமெண்ட்ஸ் ப்ராபபிலி நீட்ஸ் அ ஃபேஸ். இந்தியா சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ராபபிலி நீட்ஸ் அ ஃபேஸ். அண்ட் நம்ம ஊர் ஆளு, நம்ம ஊரோட பிக்கஸ்ட் லெஜெண்ட், தமிழ்நாடோட பிக்கஸ்ட் லெஜெண்ட் எனக்கு தெரிஞ்சு ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். ஒரு கோலாகலமான செலிப்ரேஷன் அவரோட 500வது டெஸ்ட் விக்கெட் நடத்தினாங்க. 100வது டெஸ்ட் இதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணாங்க. அங்க நல்ல இன்டராக்ஷன்ஸ் இருந்தது. சோ ப்ராபபிலி எப்பா நீ பண்ணுப்பா, நீ சிஎஸ்கேவோட ப்ராபபிலி ஒரு தோனிக்கு அப்புறமா நீ வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். அண்ட் அது ஒரு ஃபிட்டிங் இது பத்ரி. அஸ்வின் ஒரு ஆல் டைம் கிரேட், தமிழ்நாடு's greatest ever cricketer, one of India's greatest ever match winners. கும்ப்ளே அஸ்வின் எல்லாம் ஒரே லெவல்ல நான் போடுவேன். அவரு சிஎஸ்கேல அவரோட ஐபிஎல் கரியரை முடிக்கிறாருன்னா அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அண்ட் ஃபார் அந்த ஃபிரான்ச்சைஸ் ஆல்சோ. ஏன்னா அவர் அந்த ஃபர்ஸ்ட் 2 வின்ஸ்க்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணாரு. சூப்பர். எஸ், ஹோப்ஃபுல்லி அஸ்வினை பார்த்தா சூப்பரா தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இன்னும் மோர் நியூஸ் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். பிரியதம், thank you for coming on Cricket with Badri. Thank you Badri, good to be back. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys, see you soon.